ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி கைஸ் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக்னா, ரீனாக்கு உடம்பு சரியில்லை. அவளை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சு ரீனா? ரொம்ப சோகமாக இருக்க. அது வச்சுட்டா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இப்போ வா ஹாஸ்பிட்டல் போடலாம். ஐயோ, எனக்கு ஹாஸ்பிட்டலே ரொம்ப பயம். சீட்டா சொல்கிறது கரெக்டு தான் ரீனா, வா போயேன். சரி, கேட்டஸ் நீ அமைதியாகவே இருக்க. அதுவும் ரீனா, உங்கள் அம்மா அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் அமைதியாக இருந்துச்சேன். சரி, நான் இவங்க எல்லாத்துக்காக நான் ஹாஸ்பிட்டல் வரேன். ஓகேவா? ஓகே ரீனா. சரி ரீனா, நீ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்களே, பின்னாடியே வரோம். ஓகே சீட்டா. வெளில நிற்போம். ஐயோ, எல்லாம் போயிட்டாங்களே, நான் மட்டும் இங்கே இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்? சரி, நம்மளே போவோம். வந்துட்டிங்களா? சரி வாங்க, டாக்டரை பார்க்க போகலாம். ரீனா, மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு தானே உடம்பு சரியில்லை, அதனால நீனே ஃபர்ஸ்ட்டு போன, அவங்களுக்கு பின்னாடியே வரும். இல்லை, எல்லோரும் வந்துட்டிங்களா? சரி வாங்க டாக்டர் பார்க்கலாம். என்னாச்சு? எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை. யாருக்கு மட்டும் உடம்பு சரியில்லை? டாக்டர் ரீனாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. எல்லாம் வெளியில் போங்க, ஒரே நிமிஷம். இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் வாங்கடி, எல்லாம் வெளியில் போகலாம். ஏய் அக்கா, கொடுக்க வராத. நாங்களும் வந்துட்டோண்டி. நாங்களும் வந்துட்டோம். ரீனா மட்டும் விட்டுட்டு போண்ட, கஷ்டமாக இருந்துச்சு. ரீனா, எனக்கு என்ன ஆச்சு? டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை. சரி, வாயை காட்டு. ஓ ஓ வாயில் ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. இந்த மாத்திரை மட்டும் போடுங்க, அது போயிடும். ஓகே டாக்டர். மாத்திரை கீழே வந்துருச்சு. சரி சாப்பிடுங்கப்பா. சீக்கிரம் தண்ணி குடிங்க. சரி, அப்படியே இருங்க, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். ஓகே டாக்டர். சரி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, போங்க. ஓகே டாக்டர். எங்கடி பண்ணுறேன்? நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, எல்லாம் எங்கடி போயிட்டு வந்தீங்க? அதுவா, நான்